ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மேசராசி மேசலக்கண நேர்களே, உங்களுக்கு சூரிய திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்களுக்கு 9ஆம் பாவகத்தின் பதிவாகும். 9ஆம் பாவகம் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசியோட பதிவாகும். இப்போ தனுசு ராசியில் இப்போ செவ்வாய் இருந்தால் என்ன பலனுங்கிறது இந்த பதிவாகும். ஓகேங்களா? இப்போ சூரிய திசையானது உங்களுக்கு 6 வருட காலம் உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும். செவ்வாய் புத்தியானது உங்களுக்கு 4 மாதம் 6 நாட்கள் வரை உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த தனுசில் அப்போ யார் இருக்கா, எந்த நட்சத்திர சாரம் இருக்குது அது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு 5 கூடியவன் திசையும் 1 கூடியும் 8 கூடியும் புத்தி. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இந்த தனுசில் எந்தெந்த பாவங்கள் இருக்குது, அப்போ மூலம் 1 2 3 4 பாதங்கள் இருக்குது. போராடம் 1 2 3 4 பாதங்கள் இருக்குது. உத்தராடம் 1ஆம் பாதம் வரை இருக்குது. அப்போ மூலம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ மூலத்தில் செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அவர் 1 கோடி 8 கோடி தனுசு 2ல் போயிடுறாரு. ஓகேங்களா? லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 9 வந்துடுறாரு. ஓகேங்களா? அப்போ 9 வந்து மூல சாதத்தில் உட்காந்து பயணிக்கிறார். அப்போ மூல சாதத்தில் உட்காந்து பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கு அப்போ கேது அங்கே இன்னொரு காலம் பார்க்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். இவர் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தசாபதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே மாதிரி முருகர் கோயிலில் மலை மேலே உள்ள முருகர் கோயிலில் கண்டிப்பாக வந்து ஒரு முடிதானம் கொடுக்கணுங்க. முடிதானம் கொடுத்தா தான் இவருக்கு நல்ல முறை இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தடை தாமதம் குழப்பங்கள் சிரமங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நம்மளுக்கு ஏற்படும். ஓகேங்களா? அந்த சிரமம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம இந்த வழிபாடை பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா போராடம் நட்சத்திரம் சாரத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் என்ன பலன். அப்போ போராடம் செவ்வாய் சாரங்கிறது பார்த்தீங்கன்னா 2 கூடையும் 7 கூடையவன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 11 கூடையவன் 11 கூடையவன், இந்த பாவத்துக்கு 11 கூடையவன் 6 கூடையவன். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர நட்சத்திரம் 2 கூடி 7 கூடி சாரம் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அதில் செவ்வாய் அங்கே பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது திரிகோணம். ஓகேங்களா? அப்போ அந்த திரிகோணத்தில் செவ்வாய் பயணிக்கிறார், அது போர நட்சத்திரம் பயணிக்கிறார். அப்போ 2 கூடி 7 கூடையவன். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அப்பாவுக்கு 60 திருமணம் பண்ணி வைப்பாங்க. சிலர் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் முறையாக திருமணம் பண்ணுவாங்க. 2 முறை கல்யாணமாகவும் இருக்கும், இந்த முறை அவங்க திருமணத்தை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வாய்ப்பினை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ 2க்கு அது 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அது 8 ஒன்றாக சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ என்னங்க அர்த்தம், திடீர்னு கொடுக்கும். அப்போ ஊருட்டு ஊர். ஓகேங்களா? அப்போ ரொம்ப நாள் தடைப்பட்டது இந்த விஷயத்தில் கொடுப்பாங்க. திரிகோணம் வாங்கியிருக்குது இல்லையா, அப்போ இந்த விஷயத்தில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் அதை கிழக்கு திசை நோக்கி நம்ம வீட்டிலிருந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கிற பெருமாள் ஆலயத்தில் போய் கொஞ்சம் வேண்டுதல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்சம்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு நல்ல லாபகாரம், திடீர்னு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்தது உத்திராடம் சாரத்தில் செவ்வாய் பயணிச்சா என்ன பலன் அப்படி பார்த்தா அது 5 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ திரிகோணாதிபதி சாரம் திரிகோணத்தில் உட்காந்து அவர் பண்ணுறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்ம பூர்வீகம், நம்மளோட பொழுதுபோக்கு, பாரம்பரியம், கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க அனைவருக்கும் இருக்கிற ஜாதகம் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா கட்டாயம் நல்லா இருப்பாங்க. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ தைரிய வீரியமாக செயல்படுவாங்க, நல்ல ஒரு இடமாற்றம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எதிலும் நல்லா ஃபோர்ஸாக இருப்பாங்க, நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு சிறப்பு அம்சத்தை படைப்பாங்க. ஓகேங்களா? அது புஷ்கர மாதம் வேறு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு படிப்பு சார்ந்தது, குலதெய்வ வழிபாடு, பூர்வீகத்தில் இடம் இருந்தால் வீடு வாங்கலாம் கட்டுறது, பூர்வீகத்தை சொத்து நம்ம ரொம்ப நாள் பிரச்சனையாக இருக்குது நம்ம கைக்கு வர்றது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா அனுகூலமாகவும் நம்ம பாசிட்டிவாகவும் சிறப்பாக நம்ம வேலை செய்யுங்க. ஓகேங்களா? இதுக்கு நீ எந்த பரிகாரம் பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இது அதுவாக நடக்கும்.
இந்த அமைப்பில் இருக்கும்போது இந்த திசையில் புத்தி வந்துருச்சுனாக்கா கட்டாயமாக குழந்தைங்க போல் வீடு வாசல் வாங்குவீங்க, இல்லை வண்டி வாகனம் வாங்குவீங்க, ஓகேங்களா? இல்லைன்னா மனைவி பேர்லேயே வாங்குவீங்க, இல்லை அதாவது காதல் திருமணம் பண்ணவங்க மனைவி பேரில் வாங்குவீங்க, இல்லை குழந்தைங்க பேரில் வாங்குவீங்க. குழந்தைங்களால அனுகூலம், தந்தையானாலும் அனுகூலம், நீங்களும் நல்லா அனுகூலமாக இருப்பீங்க. சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா வருவீங்க, சிறப்பாக வருவீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.